பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக என்பதாக. கர்த்தர் உன்னை சோதித்து அறிகிறவர். God is testing and knowing you என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து சீனாய் மலையடிவாரத்தில் பாளையம் இறங்கினார்கள். சீனாயிலிருந்து கானானின் கரையான காதேஷ் பர்னேயா சேயீர் மலை வழியாக சுமார் 11 நாள் நடைபயண தூரத்தில் காணப்பட்டது என்று உபாகமம் 1:1 கூறுகிறது. அங்கு வந்த பிறகு மோசே வேவுக்காரரை கானானுக்குள் அனுப்பி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது, அது வளர்ப்பமானதோ இளப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்று பார்க்கும்படிக்கு ஒரு கோத்திரத்துக்கு ஒருவராக 12 வேவுக்காரரை கானானுக்குள் அனுப்பினார். 40 நாட்களுக்கு பின்பு அவர்களில் 2 பேர் கானானை குறித்த நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். மற்ற 10 பேரும் துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள். அவர்கள் அவிசுவாசத்து நிமித்தம் 40 நாட்களுக்கு சரியாக 40 வருடங்கள் அவர்களை கர்த்தர் வனாந்தரத்தில் அலையவிட்டார். ஒருபுறம் அவிசுவாசத்து நிமித்தமாய் காணப்பட்டாலும் மறுபுறம் கர்த்தர் அவர்களை சிறுமைப்படுத்தினதன் நோக்கம் அவர்கள் தம்முடைய கட்டளைகளை கைக்கொள்வார்களோ கைக்கொள்ள மாட்டார்களோ என்று சோதித்து அவர்கள் இருதயத்தில் உள்ளதை அறியும்படிக்கு என்று மேற்குறிப்பிடப்பட்ட வசனம் கூறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளைகளில் கர்த்தர் நம்மை சோதித்து அறிகிறார். ஆகையால் சோதனைகளையும் சிட்சைகளையும் கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று வேதம் கேட்கிறது. முற்பிதாக்களில் சிலர் கர்த்தரால் சோதிக்கப்பட்ட வேளையில் சோதனைகளை ஜெயித்தார்கள். ஆபிரகாமை ஈசாக்கை பலியிடும்படிக்கு கூறி கர்த்தர் சோதித்தார். அந்த பரீட்சையில் ஆபிரகாம் ஜெயித்தார். யோபுவை சோதிக்கும்படிக்கு சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று விசுவாச அறிக்கை செய்து சோதனையை யோபு ஜெயித்தார். சோதனைகளில் தோற்று போனவர்களும் அநேகர் உண்டு. யெரொபெயாமுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு கர்த்தர் தீர்க்கதரிசி ஒருவரை பெத்தேலுக்கு அனுப்பினார். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில் அவர் பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்படியே சம்பவித்தது. யெரொபெயாம் தேவனுடைய மனுஷனை தன் வீட்டிற்கு அழைத்த வேளையில் அவன் இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதுமில்லை தண்ணீர் குடிப்பதுமில்லை என்றால், நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். ஆனால் கிழவனான வேறொரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி பெத்தேலிலிருந்து போய் என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்று கூறி உன்னை அழைத்து வரும்படிக்கு ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று பொய் சொன்னான். கர்த்தர் கிழவனான அந்த தீர்க்கதரிசி மூலம் தேவனுடைய மனுஷனை சோதித்தார். அந்த வேளையில் அவன் கர்த்தரிடம் விசாரியாமல் கர்த்தர் அவனுக்கு கற்பித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அவனுடன் சென்றதன் நிமித்தம் சிங்கத்திற்கு இரையானான். இயேசு சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பு சீஷர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். அப்போது பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடறல் அடையேன் என்றான். உடனே இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றார். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னபடியே பேதுரு இயேசுவை அறியேன் என்று மறுதலித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை சோதிப்பது எதற்காக என்று பார்க்கும்போது, நம்முடைய பின்னாட்களில் நமக்கு நன்மை செய்யும் பொருட்டு நம்மை சிறுமைப்படுத்தி சோதிக்கிறார் என்று உபாகமம் 8:15 எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் சோதனைகளை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து சோதனைகளை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று வேதம் கூறுகிறது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறொன்றும் ஒருவருக்கும் நேரிடவில்லை. ஆகையால் ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி சம்பவிக்கிறது என்று கேட்காதிருங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கர்த்தர் உங்கள் உத்தமத்தையும் நீங்கள் உண்மையாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் என்பதையும் அறிந்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் எங்களை சோதித்து பார்க்கும்போது எங்கள் உத்தமத்தில் நாங்கள் எப்போதும் நிற்க கர்த்ததாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. அவரனை சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன் என்ற யோபுவை போல எல்லா சோதனைகளையும் தாண்டி ஜெயமாய் உம்மை பின்பற்றுவதற்குரிய கிருபைகளை பரத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஈந்தளிப்பீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிடும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.